டார்ச் லைட் தான் எனக்கு வேணும், பெட்ரூமாஸ் லைட்டை தான் வேணும் அப்படின்ற மாதிரி டார்ச் லைட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்திருக்காமே, வந்து டிஎம்கே சார்ந்து ஒருத்தவங்க வந்து அவ்வளோதானே பார்த்துக்கலாம், தலைவர்கிட்ட பேசிக்கலாம், நடந்துரும் உனக்கு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக ஒருத்தவங்க சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அப்படி அப்படி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா அது உடனே நடந்துருமா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் இப்போ 6 சீட்டுக்கு, அதாவது கமல் வந்து இப்போ மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இருக்க 6 சீட்டு கேட்குறாரு. இப்போ அந்த 6 சீட்டை வந்து முதல்ல வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல அந்த 6 வேட்பாளர், தகுதியான வேட்பாளர் இருக்காங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரி, இதில் இந்த ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், 6 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், 6மே டார்ச் லைட்டில் தான் வேணும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. இது நடக்காது. ஏன்னா கமல்ஹாசனுக்கு முன்னாடியே வந்து இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவர் வந்து திருமாவளவன். நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு கொடுப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரவிக்குமார், இன்னொன்று திருமாவளவன் நிற்பார். திருமா மட்டுமே தான் வந்து பானை சின்னத்தில் நிற்பார். அவர் மட்டும்தான் விசிகாவுடைய சின்னமான ஒரு பானை சின்னத்தில் நிற்பார். மற்றபடி ரவிக்குமார் வந்து உதயசூரியனில் தான் நிற்பார். ரவிக்குமார் ஆக்சுவலி இன்அஃபிஷியலி ரவிக்குமார் வந்து திமுக எம்எல்ஏ தான், திமுக எம்பி தான். இதுதான் வந்து விசிகாக இருக்குது. இப்படி அவர் எந்த நம்பிக்கையில் சார் வந்து 6 சீட்டு வந்து அவரோட சின்னத்தில் கேட்குறாரு? கேட்கல, அரசியல் புரிதல் இல்லாமல் பண்ணுறாரா? இல்லை, கேட்குறது என்ன வேணால் கேட்கலாம்.